Hi friends, welcome to Tamil Kasu YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HDFC பேங்கோட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபண்டில் மந்த்லி 5000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நம்ம ஃபண்டு எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். HDFC பேங்கோட ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னா HDFC ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷன். இந்த ஃபண்டு லாஸ்ட்டு 1 year ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.71%, லாஸ்ட்டு 3 years அந்த ஃபண்டு 16.14% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 5 years அந்த ஃபண்டு 10.94% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓவராலாக இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு வருஷமும் நமக்கு 15.25% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. இது ஹைப்ரிட் கேட்டகரி ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை காட்டிலும் இந்த ஃபண்டில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிட்டர்ன் இந்த ஃபண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கூட இந்த ஃபண்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மந்த்லி 5000 rupees நீங்கள் டிஃப்ரெண்ட் டென்யூரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலிமா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ், இந்த ஃபண்டில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் புரோக்கர் கமிஷன் இல்லாமல் டைரெக்டாக நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி 2% கிட்ட நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த HDFC ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா L&T, ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், ஐடிசி லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி பெரிய நல்ல கம்பெனிஸில் தான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. HDFC ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்ட் இந்த ஃபண்டை என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11th September 2000 அன்றைக்கி இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷமாக அந்த ஃபண்டு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா Nifty 50 ஹைப்ரிட். இந்த ஃபண்டை நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, மினிமம் 100 ரூபாயிலேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் NAV டைரக்ட் பிளானோட லேட்டஸ்ட் NAV என்ன அப்படின்னா 91.35 ரூபா இருக்குது. ஃபண்டு சைஸ் நம்மள மாதிரி இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் 19,588 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட், அதனால் என்ட்ரி லோடு எதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸிட் லோடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டை நீங்கள் விட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா 1% நீங்கள் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பெனால்ட்டி மாதிரி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செலவினங்கள் டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.12% இருக்குது. இப்போ நம்ம மெச்சூரிட்டி பற்றி பார்ப்போம். குமார் அப்படிங்கிறவர் இந்த ஃபண்டில் மந்த்லி 5000 rupees எஸ்ஐபி பண்ணுறாரு. ரிட்டர்ன் 15%. இந்த ஃபண்டு ஓவராலாக 15%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்யூச்சர்லையும் இப்படியே பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி அதே 15% எடுத்துருக்கோம் கேல்குலேஷனுக்காக. டென்யூர் 5 வருஷம். 5 வருஷம் அவர் மந்த்லி 5000 rupees கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். அவர் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா 3 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் 1,37,411 ரூபா. 5 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 4,37,411 ரூபா. இதே மந்த்லி 5000 rupees எஸ்ஐபியை குமார் 15 வருஷம் பண்ணுறாரு. அதே 15% ரிட்டர்ன் படி டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா 9 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் 21,86,779 ரூபா. 15 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 30,86,779 ரூபா. அதே மந்த்லி 5000 rupees எஸ்ஐபியை குமார் கன்சிஸ்டண்ட்டாக 20 இயர்ஸாக பே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். இந்த HDFC ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டில் டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா 12 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் 54,46,027 ரூபா. 20 வருஷம் முடிவில் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 66,46,027 ரூபா. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் எந்தளவு நம்ம லாங்காக ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்குமோ அந்தளவு நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். குமாருக்கு இப்போ வயசு 30 நம்ம அசியூம் பண்ணிப்போம். அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டில் அவர் 5000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்குது. 30 வருஷமாக மந்த்லி 5000 rupees அவரோட ரிட்டையர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். கண்ணை மூடிக்கிட்டு மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுனை பார்க்காம கன்சிஸ்டண்ட்டாக அவர் மந்த்லி 5000 rupees 30 வருஷமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். இந்த HDFC ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டில் டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா 18 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் 30 வருஷமாக. அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் 2,64,04,090 ரூபா.
30 வருஷம் முடிவில் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவரோட 60வது வயசில் அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2,82,04,091 அவர் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 18 லட்சம். ஆனால் கிடைக்கிறது பாருங்கள், கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் பர்பஸாக அவர் கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ லாங் முடியுமோ அந்த லாங்காக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி பெரிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மந்த்லி ₹5,000 அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ₹1000, ₹2000, ₹5000, ₹10,000 இப்படி உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மந்த்லி எஸ்ஐபியாக. எஸ்ஐபி மட்டும் கிடையாது, லம்சமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லம்சம் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ₹50,000, 1,00,000, 5,00,000 இப்படி லம்சமாக உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா லம்சமாகவும் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டில் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாக நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, Groww ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த Kuvera ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் புரோக்கருக்குலாம் நீங்கள் எந்த விதமான கமிஷனும் பே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து டைரக்ட் பிளான். இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சஜஷன், கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. தேங்க்யூ.